சற்று முன் பிரபல காமெடி நடிகருக்கு ஏற்பட்ட சம்பவம் செய்தி கேள்விப்பட்டதும் தமிழ் சினிமா திரைப்பிரபலங்கள் எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. உச்சக்கட்ட சோகத்திலையும் மூழ்கியிருக்காங்க. அப்படி யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான காமெடி நடிகரா 90ஸ்ல வலம் வந்தவங்க செந்தில் கவுண்டமணி. இவங்களுடைய காம்பினேஷன் தான் அந்த டைமிங்ல பல படங்களை தூக்கி நிப்பாட்ட வச்சது. ஆனா இவங்களுடைய கால் ஷீட் கிடைக்காம பல இயக்குனர்கள் நிறைய படங்களை தள்ளி போட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா செந்தில் கவுண்டமணி இவங்க காம்பினேஷனை பிரிக்கவும் முடியல. இவங்களுக்கு எதிரா இணையா யாருமே இல்லையேன்னு நினைக்கும் போது நிறைய ஹீரோக்கள் என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஆல்ட்ரேஷனா கொண்டு வந்து செந்தில் கவுண்டமணியவே அசந்து பார்க்க வச்சவரு காமெடி நடிகர் ஜனகராஜ் அவர்கள். நம்ம ரஜினிகாந்த் படத்துலயும் சரி, கமலஹாசன் படத்துலயும் சரி, அந்த டைமிங்ல ஜனகராஜ் மூலியமா அவங்களுக்கு நல்ல ஒரு காமெடி சீன்ஸ் கிடைச்சது. அதனால படத்துல செந்தில் கவுண்டமணி இல்லைன்னா கூட சில முக்கியமான ஹீரோக்கள் படங்கள் அதை தாண்டி பயங்கரமா மக்கள் மத்திய ரீச் ஆகும், மக்களுக்கு பிடித்த ஒரு காமெடி நடிகாவும் இருக்காரு அப்படின்னு ஜனகராஜை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. யாரு கண்டுபிடிச்சனமோ தெரியல, ஜனகராஜுடைய கொஞ்ச நாள்லயே அவருக்கு திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த விபத்து ஏற்பட்டதன் காரணமா அவருடைய முக பாவனைகள் எல்லாமே டோட்டலா மாறி போச்சு. அந்த நேரத்துல இருந்த எல்லாரும் சொன்னாங்க, ஜனகராஜுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், ஜனகராஜோட மூஞ்சே மாறி போச்சு, இவன் மூஞ்ச பார்க்கவே சகிக்கல, இவனால இனிமே என்ன பண்ண முடியும் அப்படின்னு எல்லாருமே அவரை மனசு நொறுங்க அளவுக்கு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனகராஜ் ரொம்ப மனசு நொந்து போய் வீட்டுக்குள்ளேயே தனிமையில இருந்தாரு. ஆனா அவர் யோசிச்ச விஷயம், எல்லாரும் நம்மளை பார்த்து இப்படி கேலி கிண்டல் பண்றாங்கல்ல, நாம ஏன் அதை வச்சே நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்க கூடாது அப்படின்னு ஜனகராஜ் யோசிச்சாரு. யோசிச்ச ஜனகராஜ் திரும்பவும் சினிமால கிளம்பினாரு. கிளம்பி இறங்கி யாரெல்லாம் ஜனகராஜை பார்த்து கலாய்ச்சாங்களோ, நீ அவ்வளவுதான், உன் சகாப்தம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்களோ, அவங்க மத்தியில ஜனகராஜ் மீண்டும் ஒரு வலம் வந்தாரு காமெடி நடிகரா. பல திரைப்படங்களை ஜனகராஜோட காமெடிகளை பார்க்கும்போது நமக்கு இந்த அளவுக்கும் கூட மறக்க முடியாத காமெடிகளா மாறி இருக்கு. ஆனா அப்படியாப்பட்ட ஜனகராஜ் இப்போ எங்க இருக்காரு, என்ன ஆனாரு? ஜனகராஜை பொறுத்த வரைக்கும் நிறைய படம் நடிச்சிருக்கலாம். ஆனா அவருடைய முகத்துல ஏற்பட்ட அந்த அடிபட்டதன் காரணமா நிறைய விஷயங்களை அதுக்கப்புறம் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் அதிகமா பேச முடியல. வாயில ஏற்பட்ட அந்த பிரச்சனையால பேச முடியாம தான் அவர் சினிமா விட்டு ஒதுங்கிட்டாரு. ஒதுங்கினதுக்கு அப்புறமாவும் கூட அவரால் சரியா தன் குடும்பத்தை சரியா நடத்த முடியல. நிறைய கடன் தொல்லை, தனது உடம்புலையும் நிறைய பிரச்சனை, அதெல்லாம் சரி பண்றதுக்கு ஏகப்பட்ட காசு செலவு பண்ணிட்டாரு. இப்போ சாப்பிட கூட வழி இல்லாம மிக மிக மோசமான ஒரு அவல நிலையில தான் ஜனகராஜ் அவர்கள் இருக்காராம். ஆனா சில பேர் சொல்றாங்க இணையத்துல ஜனகராஜ் அமெரிக்கால இருக்காரு, ஜப்பான்ல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜனகராஜ் இதே தமிழகத்துல ஒரு சின்ன கிராமத்துல சாப்பிட கூட வழி இல்லாம எப்படி தன்னுடைய அடுத்த நாள் வாழ்க்கையை போக்குதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு தன் வாழ்க்கைய இப்போ கடந்து போயிட்டு இருக்காராம். ஆனா ஜனகராஜுடைய இந்த நிலைமைக்கு முக்கியமான காரணமே அன்னைக்கு ஏற்பட்ட அந்த சின்ன விபத்து. அது மட்டும் இல்லாம அந்த விபத்தின் காரணமா அவர் எடுத்த ஒரு சில கெட்ட பழக்கங்கள் தான். அந்த கெட்ட பழக்கங்களும் அந்த விபத்தும் ஏற்படாம இருந்தா கண்டிப்பா நான் இந்நேரம் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நடிகரா வலம் வந்திருப்பேன். நானும் நிறைய பேருக்கு உதவி பண்ற ஒரு நல்ல நிலைமையில இருந்திருப்பேன். ஆனா நான் பண்ண சில தீய பழக்கங்கள் தான் என்ன இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இப்படி சினிமா விட்டு ஒதுக்கி ஒரு சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட வச்சிருச்சு. எல்லாத்துக்கான நான் தான், இப்படி கஷ்டப்பட்டு உயிர் வாழ்றதுக்கு நான் செத்து இருந்தா கூட சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு ஜனகராஜ் ரொம்பவுமே ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. இந்த விஷயம் தான் இணையத்துல வெளியாகி சினிமா ரசிகர்கள் மத்தியிலையும் சினிமா திரை பிரபலங்கள் மத்தியிலையும் பயங்கர அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு.